சிவகார்த்திகேயன் அவருடைய நடிப்பில் வெளிவர இருக்கிற பராசக்தி படம். இந்த படத்தை இயக்கியிருப்பது சுதா கோங்கர் ராவ். இதில் டான் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ஜனநாயகன் சேர்த்து ரிலீஸ் ஆகும் போது சரி நம்ம அதுக்குள்ளே போக போகிறதில்ல. ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தியா அல்லது பராசக்தி வெர்சஸ் ஜனநாயகன் அப்படிங்கிறத பார்க்க போகிறதில்ல. இதில் சில வரலாற்று தரவுகளோட, சில வரலாற்று தகவல்களோட, சில கேள்விகளுக்கு பதிலையும், சில கிடுக்குப்பிடி கேள்வியையும் நம்ம இந்த சங்கிகள் மற்றும் ஆமை குஞ்சுகள் என்னென்ன கேள்விகள் எழுப்புறாங்களோ அதற்கான பதில் நாம் கேட்குற சில முக்கியமான கேள்விகள். இது வரலாற்று ஆதாரங்களோட சில புத்தகங்களோடு நான் இன்றைக்கி வந்திருக்கேன். இதில் 1965 ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டம், அது திமுக முன்னெடுத்த ஒரு மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தை மையப்படுத்தி தான் இந்த பராசக்தி அப்படிங்கிற திரைப்படமே வரப்போகுது. அதை நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதையொட்டி சில கேள்விகளை இங்கே உள்ள ஆமை குஞ்சுகள், அந்த கரிகஞ்சி, மாமா பைய, அப்புறம் நம்ம அந்த பாலியல் பொறுக்கி, இது போன்ற சில சில்லறைகள் செதற சவுண்டு கொஞ்சம் கேட்குது. அந்த சில்லறைகள் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த 1965 ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் பெரியாருடைய நிலைப்பாடு என்ன? பெரியார் போராடும் மாணவர்களை பார்த்து இந்த காலி பயல்களை சுட்டு தள்ளுங்க என்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரா இல்லையா? அப்போ அந்த டயலாக் இந்த படத்தில் வருமா? பெரியார் சொல்வது போன்று எப்படி அண்ணா போன்று சேத்தன் அவர்களை நடிக்க வச்சு ஒரு மாஸ் மொமெண்ட்டை காமிச்சிங்களோ, அதே போன்று அந்த போராட்டத்திற்கு எதிராக இருந்த பெரியார் சொன்ன டயலாக் இந்த படத்தில் வருமா? பெரியாரோட நிலைப்பாடு வருமா அப்படின்னு ஒரு கிடுக்குப்பிடி கேள்வியை போட்டிருக்காங்க. பெரியார் உண்மையிலேயே 1965 வந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்திற்கு எதிராக இந்த வசனத்தை சொன்னாரா? அதாவது எதிராக இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாரா? உண்மையிலேயே இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாரா? அல்லது திரிக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டா, வழக்கமாக வெட்டி விட்டி போடுவாங்க அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டா? ஒருவேளை சொன்னாருனாக்கா என்ன நிலைப்பாட்டிலேருந்து சொன்னார்? இந்த போராட்டத்தை ஆதரித்தாரா, எதிர்த்தாரா? அப்போ ஹிந்தி திணிப்புக்கு எதிராக திமுக மாணவர்கள் முழுக்க வந்து போராடும் பொழுது, திமுகவே களத்தில் இறங்கி போராடும் பொழுது பெரியார் இந்த போராட்டத்திற்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருனாக்கா அப்போ ஹிந்தியை ஆதரித்தாரா பெரியார்? இப்படி சில சிக்கலான கேள்விகள் இருக்குல்ல. இந்த கேள்விகளுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாக்கப்படுங்கிற மாதிரி சில கேள்விகளையும் சீமானை நோக்கி கேட்க போகிறோம், அந்த ஆமை குஞ்சுகளை நோக்கி கேட்க போகிறோம். கேட்குற கேள்வியில் உண்மையிலேயே மானபக்கம், சூடு சொரணை இருக்கிற நபராக இருந்தால், சுயமரியாதை உள்ள நபராக இருந்தால், இப்போ ஒரு வார்த்தையை பயன்படுத்த போகிறோம், அதை நாம் வழக்கமாக நம்ம அதை பயன்படுத்த மாட்டோம். அந்த வார்த்தைக்கு நம்ம எதிரானவங்க தான். ஆனாலும் தொடர்ந்து ஒரு சில நிறைய மேடைகளே, சொல்லப்போனால் எல்லா மேடைகளையும் அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை, எல்லா வீடியோக்களையும் அவங்க பயன்படுத்துகிற அந்த வார்த்தையை அவங்களுக்கு புரியணும் என்பதற்காக அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தேனாக்கா நான் கேட்குற கேள்விக்கும் சேர்த்து பதில் சொல்லி ரொம்ப காட்டமாக இருக்கும் இந்த வீடியோ. அதனால் வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கு இது குறித்த கேள்விகள், குழப்பங்கள் இருக்குனாக்கா அந்த வரலாற்று தரவுகளோடு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1965 வந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம், அதுதான் பராசக்தி படத்தினுடைய மையக்கரு. அதுதான் கதையாக வைத்து வரப்போகிறது. 1965 தான் முதல் முறையாக ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் வருதா அப்படின்னாக்கா இல்லை, அதற்கு முன்னாடியே வந்திருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் 1965 வருது. அந்த வரலாறுலாம் நான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாகவே சொல்கிறேன். இதில் குறிப்பாக 1965 அந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் வரும்பொழுது திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? திமுக அந்த ஹிந்தி திணிப்பை எதிர்த்து அப்போ திமுக வளர்ந்தது அப்படின்னாக்கா மாணவர்கள் மத்தியில் திமுகவுடைய வரவேற்பு மிகப்பெரிய வரவேற்பு, இளைஞர்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய ஆர்ப்பரிப்பு திமுகவிற்கு. அதனால தான் திமுக வந்து 1965 இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் நடக்கும் பொழுது திமுக எதிர்க்கட்சியாக இருந்தது. அப்போ ஆளுங்கட்சி காங்கிரஸ். ஸோ எப்பொழுதுமே நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா ஒரே ஒரு வரியை வைத்தோ இந்த தலைவர் அந்த வருடத்தில் இதை குறித்து இந்த வார்த்தையை பேசினார் அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சு புரிஞ்சக்கூடாது. முதல்ல வரலாறை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் புரிந்து கொள்ளணும். அந்த சூழல் என்ன, அப்போ ஏற்பட்ட அதற்கு முன்னாடி இருந்த சூழல் என்ன, அப்போ களம் என்னவாக இருந்தது, இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாருனாக்கா ஆதரவாக பயன்படுத்தினாரா, எதிராக பயன்படுத்தினாரா, என்ன இன்டென்ஷனில் பயன்படுத்தினார் அப்படின்னு அந்த தலைவரை குறித்து நாம் முழுமையாக தெரிந்திருந்தால்தான் நம்ம அதை பற்றி கருத்தை சொல்ல முடியும், புரிஞ்சுக்க முடியும். அதை விட்டுட்டு பெரியார் இப்படி சொன்னார் ஒரு வார்த்தையை வச்சு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இப்போ எங்கள் அம்மா என்னை திட்டிருப்பாங்க, இந்த இந்த பரதேசம் எங்கள் உருப்பட போகுது அப்படின்னு சொல்லி திட்டிருப்பாங்க. அந்த ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு அப்போ எங்கள் அம்மா எனக்கு எதிராக செயல்பட்டார், எங்கள் வீட்டில் உள்ளவங்க எங்கள் அப்பா என்னை இப்படி திட்டிருக்காரு, ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி என்னை திட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒரு பேப்பரில் மைனருடைய அப்பா 1995 மைனரை வந்து இந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி பேசியிருக்காரு, அல்லது இப்படி ஒரு மோசமான வார்த்தை சொல்லி பயன்படுத்தியிருக்காரு, அப்போ மைனருக்கு எதிராகத்தான் அவங்க அப்பா செயல்பட்டிருக்காரு, அப்போ மைனருக்கு பின்னாளில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அல்லது எங்கோ ஒரு தாக்குதல் நடந்திருக்காங்க, அவங்க அப்பா ஏன் காரணமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசணும்னாக்கா நம்மளை விட முட்டாள் வரை எவனும் இருக்க மாட்டான். அதனால ஒரு வரலாற்றை தெரிந்து கொள்ளணும்னாக்கா அந்த சூழல் என்ன, அது களம் என்ன, அப்போ அந்த தலைவருடைய வாழ்க்கை என்ன, இன்டென்ஷன் என்ன அப்படின்னு புரிஞ்சுதான் நம்ம சொல்லணும். இப்போ 1965 அவ்வளோ பெரிய ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம், மிகப்பெரிய போராட்டம், ஒரு மொழி போர் என்று சொல்லக்கூடிய அளவில் மிகப்பெரிய உயிர் பலிகள் அன்னைக்கு போச்சு.
அந்த துப்பாக்கி சூட்டில் இங்கே நடந்ததை விட கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நேரடியாக இராணுவம் இறங்கி தாக்குதல் நடந்துருச்சு, துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அதில் அரசாங்கம் கொடுத்த எண்ணிக்கையே, இறந்தவரோட எண்ணிக்கை 70ன்னு நினைக்கிறேன். அரசாங்கம் கொடுத்தது அல்லது 70 சொச்சம் இருக்கலாம் அல்லது 80 சொச்சம் இருக்கலாம். ஆனால் அங்கே நடந்த அரசாங்கத்தை தாண்டி உண்மையான உயிர் பலிகள் எவ்வளவுனாக்கா 500க்கும் மேற்பட்ட உயிர் பலிகள் போச்சு அப்படின்னாங்க. முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாணவர் அமைப்பை சார்ந்தவர்கள், அந்த கழகத்தின் தொண்டர்களாக இருந்தவர்கள் தான் முழுக்க முழுக்க இருந்தாங்க. ஸோ அப்போ 1965 ஏன் அவ்வளோ பெரிய போராட்டம்? ஒரு மொழி இன்னொரு மொழியை திணிக்கிறதுக்காக இங்கே உள்ள வரும்பொழுது எப்படி அவ்வளோ பெரிய போராட்டம், எப்படி அவ்வளோ பெரிய போர்க்குணம் அந்த இளைஞர்களிடம் அந்த மாணவர்களிடம் எப்படி வந்தது அப்படின்னாக்கா, அதற்கு முன்னாடியிலேருந்து நம்ம பார்க்கணும். அதாவது 1947 சுதந்திரம் கிடைக்கிது, பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து நம்ம கைக்கு வந்து வருது. நம்ம கைக்கு வரல, பாப்பாங்க கைக்கு போகுதுன்னு வச்சுங்களேன். பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து இங்கே வருதுன்னு வச்சுங்க. அப்போ வெள்ளையன்ட்டேருந்து ஒரு கொள்ளைங்கையில் இந்த நாட்டினுடைய அரசாங்கம் வந்து வருது, இந்திய நாட்டினுடைய அரசாங்கம். அப்போ நேரடியாக அந்த 47க்கு அப்புறம் 65 வருது. அப்போ 47க்கு அப்புறம் 57, 65 கிட்டத்தட்ட 18 வருஷம்னு வச்சுங்களேன். அப்போ 18 வருஷம்னாக்கா அந்த போராட்டங்களை நேரடியாக பார்த்த இளைஞர்கள் தான் இந்த போராட்டத்திலையும் பங்கெடுத்தாங்க. அப்போ நேரடியாக ஒரு பிரிட்டிஷ்காரன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யத்தையே நம்ம விரட்டி அடிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா அதற்கான போராட்டம் என்ன வழிமுறைகளில் நடந்தது, அந்த போராட்டம் எப்படியெல்லாம் மூர்க்கமாக நடந்தது. அப்போ அவ்வளவு மூர்க்கமாக அந்த போராட்டத்தினுடைய வழிமுறைகளோடு நம்ம திரும்ப இந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம்னாக்கா வெள்ளைக்காரனே அடித்து விரட்ட நம்ம இந்த கொள்ளைக்காரனை அடித்து விரட்ட முடியாதா? அல்லது இந்த மொழி திணிப்பு தானே. அப்போ அதே மாதிரியான போராட்டம் நம்ம கண்ணு மூடி ஒரு வெற்றியை சுவைச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம திரும்ப அந்த போராட்டத்தை கொண்டு போனோம்னாக்கா திரும்ப அந்த வெற்றியை நம்மளால் சுவைக்க முடியும், மொழி திணிப்பு தான் நம்ம ஈஸியாக அடிச்சு விரட்ட முடியும் என்கிற ஒரு உத்வேகம், அதை கண்ணால் பார்த்து வளர்ந்த 1947 நடந்த போராட்டங்களே அந்த சமூகம், அந்த இளைஞர், அந்த மாணவர்கள் தான் களத்தில் இறங்கி அதே ஃபோர்ஸோட இறங்கி போராடுறாங்க. அது மட்டும் இல்லை, 1962 பார்த்தீங்கன்னா, இது 65 நடக்குது. 1962 இந்தியா சைனா வார். அப்போ அதை பற்றின செய்திகள், அப்போ இந்தியா சைனா வார், அந்த போர் சூழல், அது மட்டும் இல்லை அந்த அரசியல் சூழலை பார்த்தீங்கன்னாக்கா 1965 பெரிய ஸ்டார்ஸ் யாருனாக்கா அப்போ அண்ணா தான். அண்ணாவுடைய பேச்சு, அந்த பேச்சை கேட்பதற்காக இளைஞர்கள், பொதுமக்கள் எல்லாரும் அவர் எவ்வளவு தாமதமாக வந்தாலுமே சரி அவ்வளவு நேரம் காத்திருப்பாங்க. அவர் எவ்வளவு நேரம் பேசினாலும் அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தர் கூட நினச்சி போக மாட்டாங்க. அப்படியாப்பட்ட மிக வீரதீரமான வரலாற்று செறிவுகளோட, சுயமரியாதையோட, சமூக நீதியை குறித்த, வரலாறை குறித்த, திராவிட கல்ச்சரோடு சேர்ந்த ஒரு மிக வீரியமூட்டக்கூடிய ஒரு பேச்சு அண்ணாவுடைய பேச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர், அவர் சொல்லவே தேவையில்லை. இன்னொரு பக்கம் பெரியார், பெருசுக்கு நம்ம இலக்கணமே கொடுக்க தேவையில்லை. இப்படி ஒரு பக்கம் பெரியார், இன்னொரு பக்கம் அண்ணா, இன்னொரு பக்கம் கலைஞர், இந்த பக்கம் காமராசர், இப்படியாப்பட்ட அரசியல் தலைவர்களுடைய பேச்சை கேட்டு ஒரு வீரியமாக, ஒரு பக்கம் சுதந்திர போராட்டத்தினுடைய வீரியமான பேச்சு, இன்னொரு பக்கம் மண்ணினுடைய விடுதலைக்கான பேச்சு ஒரு பக்கம், இன்னொன்று மனிதனுக்கான விடுதலைக்கான பேச்சு ஒரு பக்கம். ஸோ இந்த பேச்சுக்கள் எல்லாம் கேட்டு கேட்டு வளர்கிற ஒரு ஜென்ரேஷனு. இன்னொரு பக்கம் சுதந்திர போராட்டத்தை கண்ணால் பார்த்து அந்த பிரிட்டிஷ்காரன் அடித்து வரதுக்கான போராட்டத்தை முன்னெடுத்து அதில் கலந்துக்கிட்டு அல்லது அதை பார்த்த ஒரு இளைஞர் பட்டாளம். அந்த இந்தியா சைனா அப்படிங்கிற வார், அதுக்குள்ளே இருந்த இந்த இளைஞர் சமூகம், இந்த இளைஞர்கள் கிட்ட தான் 1965 இந்த ஹிந்தி திணிப்புக்கான போராட்டம் வரும். இதோட சேர்த்து தான் நம்ம பார்க்கணும் ஏன் அவ்வளவு வீரியமாக போனது அப்படின்னாங்க. இதோட சேர்த்து அந்த சூழலில் இருந்த மாணவர்கள், இளைஞர்கள் தான் அதில் பங்கெடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ 1965 தான் முதல் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம்னாக்கா, இல்லை அதுக்கு முன்னாடி நிறைய வந்துருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த போராட்டம் ஏன் இவ்வளோ வீரியமாக மாணவர்களும் இளைஞர்களும் களத்தில் உசுரையே பணைய வச்சு அந்த போராட்டத்தை ஏன் முன்னெடுத்தாங்க அப்படின்னாக்கா, 1948 47 சுதந்திரம் அடையுது. 1948 நேரு அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாரு, கல்வி மூலமாக ஹிந்தியை திணிக்க முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி 1948 கல்வியில் எல்லா மாநிலங்களும் ஹிந்தியை கட்டாயம் படிக்க வேண்டும் அப்படின்னு கொண்டு வராங்க. 1948 கொண்டு வரும்பொழுது திராவிடர் கழகம் பயங்கரமாக எதிர்வினையாற்றுது. இந்த மாதிரி நீ ஹிந்தியை திணிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான எதிர்வினையாற்றுது. அப்போ தான் நேரு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. என்னன்னாக்கா, அதாவது ஹிந்தியை தாய்மொழி அல்லாத மற்ற மாநிலங்கள், தமிழ், மலையாளம், தெலுங்கு, இப்படி வேறு என்னென்ன லாங்குவேஜஸ், ஹிந்தி இல்லாத வேறு லாங்குவேஜஸை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்கள் என்னென்ன இருக்கிறதோ அவங்க தேவைப்பட்டால் அவங்க ஹிந்தியை கட்டாயமாக்கிக்கலாம். தேவை இல்லை அப்படின்னு எந்தெந்த மாநிலங்கள் சொல்லுதோ அவங்களுக்கு விதிவிலக்கு, அவங்க ஹிந்தியை கற்க தேவையில்லை. மற்ற மாநிலங்கள் தேவைப்பட்டால் கட்டாயமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நீட்டுக்கு எப்படி காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுத்துச்சோ அதே போன்று விலக்கு கொடுக்குது. அந்த விலக்கை தமிழக அரசாங்கம் அப்போதைய தமிழ்நாடு அந்த விலக்கை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஹிந்தி தேவையில்லை அப்படின்னு எடுத்துக்குது. ஆனால் பக்கத்தில் உள்ள கர்நாடகா,
கேரளா இவங்கெல்லாம் வந்து அந்த ஹிந்தியை நாங்கள் கட்டாயமாக படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு வந்து வேண்டாம் என்று ஒதுக்குகிறது, தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுனாக்கா 1963 நேரு வந்து ஒரு ஜீவோ ஒரு 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 ஆணை பிறப்பிக்கிறார். அந்த ஆணை என்னன்னாக்கா, அதாவது அந்த அலுவல் மொழின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அஃபிஷியல் லாங்குவேஜ், அந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் அலுவல் மொழி வந்து ஹிந்தி அலுவல் மொழியாக இருக்கும் அப்படின்னு வரும்போது எதிர்ப்பு கிளம்புது. முதலாக இப்போ திமுக சட்டமன்றத்துக்குள்ளே இருக்குது. அப்போ திமுக வந்து பயங்கர எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது ஹிந்தி அலுவல் மொழியாக இருக்கும், ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்கும். அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆங்கிலம் இணைப்பு மொழி, ஹிந்தி மட்டுமே தான் இல்லை, ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதையும் திமுக எதிர்க்குது. ஏன் எதிர்க்குதுனாக்கா, பாஷையை நீங்கள் இப்படி தான் முதல்ல கொண்டு வருவீங்க, அப்புறம் இணைப்பு மொழின்னு சொல்லி பக்கத்தில் இங்கிலீஷை வச்சுப்பீங்க, எனக்கு எங்கள் எதிர்ப்பு வந்ததுனால அப்புறம் பின்னாலே உங்களுக்கு அப்புறம் வர்றாங்கல்ல சில மினிஸ்டர்ஸ் வர்றாங்க, சில நபர்கள் வர்றாங்கல்ல, உங்கள் அஃபீஷியல்ஸ் வர்றாங்கல்ல உங்களுக்கு அப்புறம், அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, நீங்கள் சொல்லிட்டு போயிடுறீங்க, ஆனால் உங்களுக்கு அப்புறம் வர்ற எவனுமே அதை சரியாக ஃபாலோ பண்ணுறதில்ல. அவன் என்ன பண்ணுறான், நேக்கா எங்கள் தலையில் இந்தியை கட்டுறதுக்கு வேறு வழியில், அல்லது நீங்கள் சொன்னது விளக்குன்னு சொல்கிறீங்களா, அதை எங்கேயாவது அதை டேமேஜ் பண்ணி எங்கள் தலையில் இந்தியை கட்ட பார்க்குறான். நீங்கள் முன்னாடி அப்படி தான் சொன்னீங்க, சொல்லி உங்களுக்கு அப்புறம் வந்த மினிஸ்டர்ஸோ உங்களுக்கு அப்புறம் வந்த தலைவர்கள் வந்து சரியாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க, திரும்ப எங்கள் தலையில் ஹிந்தி திணிக்கிற வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி 1963 இந்த ஹிந்தின்னு வரும்போது எதிர்க்கிறாங்க. அப்புறம் இணைப்பு மொழியாக அலுவல் மொழியில் ஆங்கிலத்தை வைக்கிறாங்க. அதற்கு அப்புறம் தான் 1965 ஹிந்தி திணிப்பு இப்படிங்கிறத கொண்டு வராங்க. 1965 கொண்டு வராங்க. இப்போ ஹிந்தி திணிப்பு என்னன்னா, 1963 நேரு சொன்னார் இல்லைங்களா, அலுவல் மொழியாக ஹிந்தி இருக்கும், இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்குன்னு. அப்போ நேருவுக்கு அப்புறம் என்ன எப்படி திமுக ஸ்மெல் பண்ணி அதை எதிர்த்துச்சோ அது அப்படியே நடந்துச்சு. 1965 63 சொல்லி 2 வருஷத்தில் லால் பகதூர் சாஸ்திரி என்கிற ஒரு பார்ப்பனர் பிரைம் மினிஸ்டராக வர்றாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஜனவரி 26 அன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. அந்த அறிவிப்பு என்னன்னாக்கா, இனிமேல் இந்தியா முழுக்க அலுவல் மொழி ஹிந்தி மட்டும்தான், ஆங்கிலம் கிடையாது, ஆங்கிலம் இணைப்பு மொழி தூக்கியாச்சு, இனிமேல் ஹிந்தி மட்டும்தான் அலுவல் மொழி அப்படிங்கிறத நேரடியாக கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் திமுக சொல்லுது, நாங்கள் அப்போவே சொன்னோம்ல, நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க, உங்களுக்கு அப்புறம் வர்றவங்க ஏதாவது கேட்கு மோக்கு பண்ணி சட்டம் கட்டம் கொண்டு வந்து நேக்க எங்கள் தலையில் கட்ட பார்ப்பாங்க, எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறோன்னா 1963 நேரிட்ட தான் சண்டை போடுறாங்க. அதனால் 65 லால் பகதூர் சாஸ்திரிங்கிற பார்ப்பனர் வந்து இதை நேரடியாக கொண்டு வர்றாப்புல. அப்போ ஹிந்திங்கிறது அலுவல் மொழியாக இந்தியா முழுக்க வரும்பொழுது தான் தமிழ்நாடு முழிச்சுக்குது, இதுக்கு மேலே நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அந்த போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. அண்ணா தலைமையிலான மிகப்பெரிய போராட்டம் திமுக அறிவிக்குது. இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிராக எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்லும்போது தான் மாணவர்கள் மத்தியில் பயங்கரமாக பற்றிக்குது. ஏன்னாக்கா அன்றைய மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு சூப்பர் ஸ்டார் பார்ட்டி யாருனாக்கா தான் பிளாஸ்ட்டுங்கிறாப்புல இல்லை, அது மாதிரி உண்மையான பிளாஸ்ட் யாருனாக்கா திமுக. அன்றைக்கு உண்மையான தளபதியாக இருந்தது யாருனாக்கா அண்ணாவும் கலைஞர் தான் உண்மையான தளபதியாக இருந்தார்கள். அவங்களுடைய பேச்சு, வீரியமான பேச்சு, இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஊட்டிய உணர்வுகள், இதில் அந்த மாணவர்கள் இளைஞர்கள் வந்து இறங்கி போராட ஆரம்பித்தாங்க. அது ரொம்ப நியாயமான போராட்டம். இந்த போராட்டத்தை பெரியார் எங்கேயும் எதிர்க்கவே இல்லை, பெரியாரும் அதே நிலைப்பாட்டில் தான் இருந்தார். ஆனால் 1965 திமுகவிற்கு எதிராக பெரியார் இருக்கிறார், திமுகவிற்கு எதிராக திராவிடர் கழகம் இருக்கு. அப்போ பெரியார் திராவிடர் கழகத்துடைய ஆதரவு யாருக்குனாக்கா காமராசர் அவர்களுக்கு ஆதரவு. அப்போ திமுக எதிர்ப்பு, பயங்கர எதிர்ப்பு திமுகவும். ஆனால் 1965 ஹிந்தி திணிப்பு வரும்பொழுது இப்போ மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து எல்லா ஹிந்தி திணிப்புலையுமே பெரியாருடைய திராவிடர் கழகத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னாக்கா, ஹிந்தியை திணிக்கக்கூடாது, ஹிந்தி வந்தாக்கா நான் எதிர்ப்பேன், உசுரை பணையை வச்சு கூட நான் தடுப்பேன் அப்படிங்கிறதா திமுகவினுடைய நிலைப்பாடு. அப்போ 1965 வரும்பொழுது திமுக என்ன நிலைப்பாடு எடுத்துச்சோ அதே நிலைப்பாடு தான் திமுகவும் எடுத்தது, பெரியாரும் எடுத்தார். ஹிந்தி திணிப்பு கூடாது, எங்களுக்கு தமிழ் இருக்குது, ஆங்கிலம் இருக்குது, அதுவே போல ஹிந்தி திணிப்பு திணிக்கிறது நீ யாரு, நீ எங்கேருந்தோ டெல்லியில் இருந்துக்கிட்டு எனக்கு ஒரு ஆர்டர் போடுவா, அதை நான் ஃபாலோ பண்ணுமா, எனக்கு எதுக்கு ஹிந்தி, என்ன மாணாவுக்கு நான் ஹிந்தியை படிக்கணும், எனக்கு இங்கிலீஷ் தெரியும், எனக்கு தமிழ் தெரியும், அப்போ எல்லாரும் இங்கிலீஷ் படிக்க சொல்லு, உனக்கு ஹிந்தி தெரியும் உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறதுக்காக நான் வந்து ஹிந்தியை படிச்சு வர முடியுமா அப்படிங்கிறதான் கேள்வியை எழுப்புனாங்க. அப்புறம் எதுக்குங்க பெரியார் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரா? கண்டிப்பாக பெரியார் சொன்னார். அந்த காளிகளை சுட்டு தள்ளுங்கள் என்கிற ஸ்டேட்மெண்ட்டை பெரியார் சொன்னார். நான் பஸ் குழப்புறீங்க, அவரும் ஹிந்தி எதிர்த்தாருன்னு சொல்கிறீங்க, இந்த ஹிந்தி திணிப்பு எதிர்த்தாருன்னு சொல்கிறீங்க, திமுகவும் எதிர்த்துச்சு. இப்போ திமுக மாணவர்கள் போராடும் பொழுது காளிகளை சுட்டு தள்ளுங்கள்னாக்கா அப்போ ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னாக்கா, அண்ணா அவர் மட்டும் இல்லை, அண்ணாவுமே ஒரு கட்டத்தில் அந்த போராட்டத்திலேருந்து பின்வாங்கினார். எப்பொழுது அண்ணா பின்வாங்கினார்னாக்கா அந்த போராட்டம் ரொம்ப வீரியமாகுது, தீ பரவட்டம்னு தீ பற்றிக்குது மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில், எல்லாரும் ரோட்டில் இறங்கி போராட்டம் மிக ரொம்ப உணர்வுபூர்வமான போராட்டமாக மாறி போச்சு. அப்போ அந்த போராட்டம் வந்து நிறைய கூட்டம் சேர்ந்து போச்சு, போராட்டத்திற்கான மக்கள் வந்து ஏகப்பட்ட பேர் திரண்டு போயிட்டாங்க. அது அளப்பரிய போராட்டமாக நினைத்ததை விட பயங்கர வெற்றிகரமான போராட்டமாக மாறிடுச்சு. அப்போ அவ்வளோ பெரிய கூட்டம் கூட இந்தி திணிப்புக்கு எதிராக போராடும் பொழுது தான் என்ன பண்ணுறாரு பெரியார், காமராசர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு, காமராசர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை,
காமராசர் யாரை கை காமிக்கிறாரோ அவர் பிரைம் மினிஸ்டராக ஆகக்கூடிய அளவுக்கு காமராசர் அவர்களுக்கு இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சிக்குள்ள மிகப்பெரிய செல்வாக்கு இருந்துச்சு. ஈவன் சொல்ல போனோம்னாக்க காமராசர் அவர்கள் கையாட்டினால தான் இந்திரா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆனாங்க. அந்த அளவுக்கு காமராசர் அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு உண்டு. அப்போ காமராசர் கூப்பிட்டு பெரியார் சொல்கிறாரு, யூனியன்ல உங்கள் ஆட்சி தான் புரிஞ்சுட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஒன்று லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு, இதை வந்து என்னன்னு நீ கேப்பியா மாட்டி அப்படின்னு சொன்னேன். காமராசர் அவர்கள் பெரியாருக்கு வாக்கு கொடுக்குறார், ஐயா நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டுக்குள் காமராசர் உயிரோடு இருக்கும் வரை தமிழ்நாட்டிற்குள் ஹிந்தி வராது, நான் பார்த்துக்கொள்கிறேன், டெல்லியில் நான் பேசிக்கிறேன், அந்த பிரைம் மினிஸ்டர் நான் பேசிக்கிறேங்கிறேன், அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்ற, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்ற, நீங்கள் போய்ட்டு மனுஷ விடுதலைக்கான வேலையை பாருங்கன்ற, இந்த சாதி விடுதலைக்கான வேலையை பாருங்கன்ற, பெண் விடுதலைக்கான வேலையை பாருங்கன்ற, இதை நான் பார்த்துக்கிறேன்ற, என்னை தாண்டி என் பணத்தை தாண்டி தான் ஹிந்தி உள்ளே வருன்றேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்து கிளம்புறாரு. அப்போ பெரியார் சொல்கிறாரு, காமராசர் வாக்குறுதி கொடுத்துட்டாப்புல, சொன்னாக்கா வாக்கு தவற மாட்டாப்புல, என் பணத்தை தாண்டி தான் ஹிந்தி உள்ளே வரும்னு சொல்கிறாப்புல, அதுக்கு மேலே நம்ம இதுக்கு இதில் முன்னாடி போயிட்டு இப்போதுக்கு இந்த போராட்டம் தேவையில்லாத போராட்டம். இப்போ காமராசர் சொல்லிட்டு போயிருக்காருல, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அவர் ஒருவேளை ஐயா நான் எல்லா வழியிலையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு அங்கே டெல்லிக்காரங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, அந்த யூனியன் கவர்மெண்ட் வந்து கேட்க மாட்டேங்குது காமராசர் வந்து சொன்னாக்க அதுக்கப்புறம் நம்ம போராட்டத்தை முன்னெடுப்போம், எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இவ்வளோ பெரிய போராட்டங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து அதை கண்டிக்கிறார் அந்த போராட்டத்தை. அதனால தான் பெரியார் அந்த போராட்டத்தை கண்டிக்கிறார். ஆனால் அண்ணா அவர்கள் இதோடைய கண்டிப்பாக திணிச்சிருவாங்க, ஏற்கனவே பலமுறை சொல்லி வந்தாச்சு அப்படிங்கிற அரசு நிலைப்பாட்டோட அவர் ஒரு போராட்டத்தை அறிவிச்சு மிகப்பெரிய போராட்டம் ஆகுது. ஒரு கட்டத்தில் என்னன்னாக்கா அந்த போராட்டத்தை அவங்களால கட்டுப்படுத்த முடியாத மிகப்பெரிய கூட்டமாக மாறுது. அப்போ கவர்மெண்ட்டுக்கு அரசாங்கத்துக்கு பெரிய நெருக்கடி வருது. அப்போ அரசாங்கத்தை நெருக்கடி வரும்போது தான் எதுக்கு அரசாங்கத்தை நெருக்கடி கொடுக்குறீங்க, அதான் நான் தான் சொல்லிட்டேன்ல, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியார் சொல்லி கேட்கலங்கிறது வேற, அண்ணா சொல்லியே கேட்கல, அண்ணா தான் போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கிறாரு, அண்ணாவை கைது பண்ணுறாங்க போலீஸ். கக்கன் போலீஸ் துறை அமைச்சராக இருந்த அந்த அரசாங்கத்தில் போலீஸ் என்ற அண்ணா அவர்களை கைது செய்தது. அப்போ அண்ணா சொல்கிறார், அந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு அறிக்கை விடுறாரு, என்னுமே தம்பிகளே தயவு செய்து இந்த போராட்டத்தை கைவிடுங்கள், அந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்த அண்ணாவே சொல்கிறாரு, இந்த போராட்டத்தை கைவிடுங்கள், உங்களுடைய வீரியம் என்ன, உங்களுடைய வீரம் என்ன, உங்களுடைய நெஞ்சுரம் என்ன எல்லாம் எனக்கு தெரியும், இளம் கன்று பயம் அறியாது, இது ஒரு உணர்வுபூர்வமான கூட்டம், மொழிக்காக தாங்கள் உயிரே கொடுப்பீங்க, அதனுடைய விளைவு என்னங்கிறது உங்களுக்கு புரியாது, நல்லாவே அறிஞ்சவன், நான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததுக்கான காரணம் அல்லது நான் கட்சி ஆரம்பித்ததுக்கான காரணம் என்னுடைய கொள்கை சித்தாந்தத்துக்கான காரணம் நோக்கம் என்னன்னாக்கா உங்களை போன்ற இளைஞர்கள் மாணவர்களுடைய வாழ்க்கை பண்பட வேண்டும், உங்களை போன்ற மாணவ இளைஞர்களுடைய வாழ்க்கை இன்னும் மேம்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், இவ்வளோ தூரம் பேசிட்டு வந்திருக்கேன், இந்த போராட்டத்தை முன்னெடுத்தேன். ஆனால் இந்த போராட்டத்தை பார்க்கும் பொழுது இந்த அரசாங்கம் வேறு வகையில் டீல் பண்ண போகுது. அப்போ நேரடியாக போலீஸை அவங்க மிலிட்ரி இராணுவத்தில் ஒன்றாந்து உள்ளே இருக்குது அப்படிங்கிற பொழுது உங்களுடைய உயிருக்கு ஆபத்து வந்து விடுமோ என்கிற பயம் எனக்கு ஏற்படுகிறது. இதை பார்த்து நம்முடைய எதிரிகள் சிரிக்கலாம், நம்ம இந்த போராட்டத்தை பின்வாங்குறோம் அப்படின்னாக்கா, இந்த போராட்டத்தை கேன்சல் பண்ணுறோம்னாக்கா அவங்க சிரிக்கலாம், நம்மளை பார்த்து கைகொட்டி கோழை என்று சிரிக்கலாம். ஆனால் நாம் கோழை அல்ல என்பது நமக்கு தெரியும், இந்த மக்களுக்கு தெரியும். ஒரு போரில் ஒரு வீரன் ஒருவன் பின்வாங்குவதோ அல்லது தலைமறைவாக இருப்பது என்பதோ கோழைத்தனம் அல்ல, அது ஸ்ட்ராட்டஜி. அதனால் தற்பொழுது அந்த போருக்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம கையில் எடுக்கணும். தற்பொழுது பின்வாங்குங்கள், ஏன்னாக்கா உங்களை பழி கொடுத்துட்டு இந்த போராட்டத்தை வெற்றியடைய வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம் அல்ல, அது நம்மளுடைய கனவும் அல்ல. உங்களுக்காகத்தான் இந்த கட்சி, உங்களுக்காகத்தான் நான். அதனால் தயவு செஞ்சு இந்த போராட்டத்தை கைவிட்டு தயவு செஞ்சு தம்பிகளே பின்வாங்குங்கள் அப்படின்னு அண்ணா சொல்கிறாரு. அண்ணா சொல்லியுமே அவங்க கேட்கல, ஏன்னாக்கா தீ பயங்கரமாக பரவிருச்சு. அப்போ அண்ணா சொல்லியும் கேட்கல, பெரியார் வந்து வான் பண்ணுறாரு, அதுவும் கேட்கணும் தான் பெரியார் கடுப்பா, என்னையா அப்போ சொல்லி கேட்க மாட்டேங்கிறீங்க, தேவையில்லாமல் அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க, ஏன் முதல்ல இந்த காலி பழம்லாம் சுட்டு தள்ளு அப்படின்னு கோவத்தில் அந்த வார்த்தையை சொல்கிறார். இப்போ இந்த வார்த்தையை நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்க? அதுக்கப்புறம் கக்கன் போலீஸ் துறை அமைச்சராக இருக்கும் பொழுது போலீஸ் காவல்துறை உள்ளே இறங்குது, இராணுவம் உள்ளே இறங்குது, போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை சுட்டு கொலை செய்கிறது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் கோயம்புத்தூரில் மட்டுமே சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல். ஆனால் கவர்மெண்ட் ரெக்கார்டு படி 70-70 கணக்கு கவர்மெண்ட் கொடுத்த கணக்கு. இப்படி தான் அந்த போராட்டம் வந்து போச்சு. ஸோ இதில் பெரியார் சொன்னாரா, சொல்லியிருக்கிறார். அண்ணாவும் அதற்கு முன்னாடி போராட்டத்தை வாபஸ் வாங்க சொல்லியிருக்கிறார். இதுதான் அப்போ உள்ள சூழல். இதை இப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னாக்கா ஒரு உணர்வு மிக்க ஒரு நிலையில் அந்த இளைஞர்கள் ஒன்று கூடிட்டாங்க. இந்த போராட்டம் ஹிந்தி திணிப்பு விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கூடிட்டாங்க. இதற்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்தியா சைனா வார் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி தான்
ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி சுதந்திர போராட்டத்தை கண்ணால் பார்த்த ஒரு கூட்டம். அதற்கப்புறம் அண்ணா தலைமையிலான திமுக கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் எவ்வளவு போராட்டம், எவ்வளவு ஆர்ப்பாட்டம், அண்ணா தலைமையில், கலைஞர் தலைமையில் தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் செய்து அதிலெல்லாம் கலந்து கொண்டு வெற்றிகளை சுவைக்கும் போது அருகில் இருந்து பார்த்து அந்த போராட்டத்திலிருந்து அந்த வெற்றியை சுவைத்த அந்த இளைஞர் பட்டாளம் தான் இன்னைக்கு களத்தில் இறங்குச்சு. இந்த ஹீட்டோடு அதை புரிஞ்சுக்கிட்டா தான் அந்த சம்பவத்தை புரிஞ்சுக்க முடியும். அப்போ பெரியார் இப்படி சொல்லியிருக்கிறார். சரிங்க, அதெல்லாம் இல்லைங்க, என்னதான் இருந்து அப்போ பெரியாருக்கு வந்து ஹிந்தி வரணுங்கிறது நோக்கம் இல்லை, ஹிந்தி வரக்கூடாதுன்னு தான் சொல்கிறாரு. அதில் போய் தடுத்துருன்னு காமராஜர் அவர்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி உத்தரவு போட்டு அனுப்புறாரு. அப்படின்னா ஹிந்தி வரணுங்கிறதோட நோக்கம் இல்லை. இதற்கு முன்னாடி நடந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிராகவும் போராடியதாக பெரியார் தான் போராட்டத்தை ஆரம்பிச்சிருது. அப்போ இதில் நான் காமராஜர் சொல்லிட்டு நீ எதுக்கு இவ்வளோ இடத்துல கொடுக்குறேன்னு சொல்லி தான் அந்த கோவத்தில் சொல்கிறார். இதை இப்படி தான் புரிஞ்சுக்கணும். அதை தாண்டி இல்லைங்க, நீ என்ன தான் சொன்னாலும் பெரியார் சொன்னது தவறுங்க. அதை எப்படிங்க தமிழ்நாட்டு மாணவர்களை இளைஞர்களை பார்த்து சுட்டு தள்ளுங்கன்னு கோவத்தில் சொல்லுவாரா? அப்போ கோவத்தில் இந்த வார்த்தை சொன்னதே தவறுதாங்க. அதனால் நான் பெரியாரை எதிர்ப்பேன், பெரியாரை நாங்கள் தூற்றுவோம், பெரியாரை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு இந்த ஆமை குஞ்சுகள், இந்த சங்கி கூட்டம் கதறுமே. ஆனால் அவங்ககிட்ட நான் கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்று தான். அந்த வார்த்தையை சொன்னாருங்கிறதுக்காகவே அவர் நான் பெரியாராக இருக்க மாட்டேன், அவருக்கு நான் பெரியாராக இருக்க முடியும், அவருக்கு தலைவராக இருக்க முடியும், பெரியாரெலாம் ஒரு ஆளே கிடையாது, பெரியார் மண்ணு கிடையாது, பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா, அந்த வார்த்தையை சொன்னதற்காகவே நீ பெரியாரை புறக்கணிப்பண்ணாக்கா, அன்னைக்கு ஆணை பிறப்பித்து போலீஸ் துறை அமைச்சராக இருந்து சுடுவதற்கு காவல்துறைகளுக்கு அனுமதி கொடுத்து ஜீவோ போட்டு கையில் பிடிச்சி போய் அவங்களை சுட்டு தள்ளுங்க அப்படின்னு சொன்ன போலீஸ் துறை மந்திரியாக இருந்த கக்கன் அவர்களை எப்போ நீ பெரியார்னு சொல்லுவேன்? அந்த வார்த்தையை சொன்னதுக்காக பெரியாரை ஏற்றுக்க மாட்டேன்னாக்கா, செயல்படுத்துகிற இடத்துல இருந்து போலீஸ் துறை அமைச்சராக இருந்த கக்கன் அவர்கள் தான் சைன் போட்டு போலீஸு எல்லாம் புல்லட்டை போடுங்க, ஒரு பய உடம்பு சுட்டு தள்ளுங்க என்று உத்தரவிட்ட கக்கன் அவர்கள் எப்படி பெரியார்னு சொல்லுவேன்? இந்த உத்தரவை தடுக்கும் இடத்தில் இருந்த காமராஜர் அவர்கள் தடுக்காமல் இந்த சுடுவதை வேடிக்கை பார்த்தாரே அன்றைய ஐயா காமராஜர் அவர்கள். எவ்வளோ பெரிய பவர் அன்னைக்கு! பிரைம் மினிஸ்டர் யாருன்னு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருந்தவருங்க காமராஜர் அவர்கள். அப்போ தமிழ்நாட்டு இளைஞர்களை சுட்டு கொல்லும் பொழுது அந்த அரசு காமராஜர் வேடிக்கை பார்த்தாரே, அப்போ அவரை எப்படி நீ பெரியார்னு சொல்லி போட்டு வச்சுக்கிற போட்டோவை? அப்போ ஐயா காமராஜர் அவர்களை மட்டும் எப்படி நீ போற்றி புகழுவ? இந்த வார்த்தையை சொன்னதுனாலே பெரியாரை ஏற்றுக்க மாட்டேன்னு அளவுகோலை நீட்டினாக்கா, அந்த அளவுகோலை ஐயா கக்கன் கிட்டையும் வைக்கி, அந்த அளவுகோலை ஐயா காமராஜர்கிட்டையும் வைக்கி. அப்போ இதனால தான் நான் பெரியாரை ஏற்கலை அப்படின்னு லாஜிக்கான கொஷினை அந்த கட்சியில் உள்ள தம்பிகள் ஆமாம் எப்படி இங்கே சுட்டு தள்ளுவான்னு சொல்லுவார் இவர் அப்படின்னு நீங்களும் மண்டையாட்டினீங்கனாக்கா, ஐயா பெரியார்கிட்ட என்ன பவர் இருந்துச்சு? அவர் எதுவும் பவர்ஃபுல்லான ஒரு பதவியில் இருந்தாரா, அல்லது சிஎம்மாக இருந்தாரா, அல்லது கக்கன் போன்று அன்றைக்கி போலீஸ் துறை அமைச்சராக இருந்தாரா, அல்லது இந்தியாவையே தீர்மானிக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அல்லது அதில் முக்கிய பொறுப்பு வகிக்கக்கூடிய ஐயா காமராஜ் போன்று மிகப்பெரிய அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்தார் ஐயா பெரியார்? எதுவுமே இல்லை. அவர் ஒரு அமைப்பு வச்சிருந்தார், அவர் தான். அப்போ அவர் ஒரு வார்த்தையை சொன்னதுக்கே நான் கோவப்பட்டு நான் அவரை சேர்த்துக்க மாட்டேன், ஆட்டத்தில் சேர்த்துக்க மாட்டேன், அவர் பெரியாரை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னாக்கா, சுட்டுக்கொள்ள சொன்ன ஜீவோ போட்ட நம்ம ஐயாக்கு அக்கனை மட்டும் எப்படி சேர்த்துக்கிற அந்த அளவுகள் அங்கேயே வைக்கணும்ல. அன்னைக்கு செத்து போனவங்களாம் தமிழன் தானே. இந்த ஹிந்தி திணிப்பு போராட்டத்துக்கு எதிராக ஐயா பெரியார் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தான் இருந்தார். அதனால தான் காமராஜர் அவர்கிட்ட பேசினார். அவருக்கு ஹிந்தி உள்ள வரதில் உடன்பாடே கிடையாது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பேரறிஞர் அண்ணா அவர்களும் அப்படித்தான். ஹிந்தி எப்போ உள்ளே வந்தாலும் தலையை நீட்டினாலும் தடியை எடுத்துக்கிட்டு மண்டையில் அடித்து விரட்டுறதுல முதல் யாருனாக்க பெரியாருக்கு பின்னாடி அறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தார், ஐயா கலைஞர் அவர்களும் இருந்தார். சரி, இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஆனாலும் நீ என்னன்னாக்கா, இல்லை நான் பெரியாரை ஏற்றுக்க மாட்டேன், இல்லை நான் அண்ணா அவர்களை ஏற்றுக்க மாட்டேன், இல்லை நான் கலைஞரை ஏற்றுக்க மாட்டேன், கலைஞர் வந்து ஈழத்தில் சுட்டுக்கொள்ளும் பொழுது வேடிக்கை பார்த்தாரு அதனால் ஏற்றுக்க மாட்டேன், அந்த பாயிண்ட் நான் பின்னாடி வர்றேன். இப்போ அதே காலகட்டத்தில் 1965 நீ தலைவராக போற்றுகிற, நீ கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட, நீ பெரியாராக ஏற்றுக்கொண்ட ஐயா மாப்போசி, மன்னனகேன் மாப்போசி, ஐயா புல்லுக்கட்டு மீச மாப்போசி 1995 தான் அவர் இறக்குறாரு. அப்போ 1965 நடக்கும் பொழுது, அந்த போராட்டம் நடக்கும் பொழுது ஐயா மாப்போசி அவர்கள் உயிருடன் நல்லா ஆக்டிவாக இருந்தார். அப்போ ஐயா மாப்போசி அவர்கள் அந்த போராட்டத்தின் பொழுது அவரோட நிலைப்பாடு என்ன, அவர் எந்த போராட்டத்தில் பங்கெடுத்துட்டார், ஹிந்தி திணிப்புக்கு எதிராக எங்கே போராட்டம் பண்ணார், எங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணார், அவர் சரி அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை, ஹிந்தி திணிப்புக்கு எதிராக இந்த காங்கிரஸ் கொண்டு வருகிற ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஐயா மன்னனகேன் மாப்போசி ஆகிய நான், புல்லுக்கட்டு மீசை மாப்போசி ஆகிய நான் இதை நான் எதிர்க்கிறேன், இதற்கு என்னுடைய தமிழரசு கழகம் என்கிற இந்த கட்சி, இந்த அமைப்பு இதற்கு எதிராக, ஹிந்தி திணிப்புக்கு எதிராக நிற்கிறது, நாங்கள் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக யாரெல்லாம் போராடுகிறோ அவருடன் நான் கைகோர்க்க தயாராக இருக்கிறேன், எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தாத அறிக்கை, அல்லது ஏதோ ஒரு இடத்துல ஆள் இல்லாத இடத்துலையாவது எங்கேயாவது ஒரு மூத்திர சந்திலையாவது ஐயா மாப்போசி அவர்கள் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஏதாவது பதாகையாவது வச்சுட்டு நின்றுருக்காரா, இல்லை ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியிருக்காரா? அப்போ எதுவுமே பண்ணாத மாப்போசியனை எப்படா கொள்கை தலைவர்னு சொல்லி தூக்கிட்டு அவர் தான் பெரியார்னு எப்படா சொல்லுவேன்? அவன் சொல்லுவான். இதை பார்க்குற நீங்கள் தெளிவாகணும், அதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். அடுத்ததாக ஐயா சீபா ஆதித்தனார் அவர்கள்
ஐயா எங்கள் பாட்டன் முப்பாட்டன் ஐயா சீப்பா ஆதித்தனார் சொல்லிட்டு மூக்க நோண்டு இல்லை. அந்த சீப்பா ஆதித்தனார் 1981 தான் இறக்குறாரு. அப்போ 1965 அவர் உயிரோடு இருக்கிறார், நல்ல செயல்பாட்டோடு இருக்கிறார். அப்போ 1965 இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடும் பொழுது சீப்பா ஆதித்தனார் நிலைப்பாடு என்ன? அவர் எங்கே போராடினாரு அல்லது எங்கே அறிக்கை விட்டுருக்காரு இதுக்கு எதிராக? இல்லை எங்கே போராட்டம் பண்ணியிருக்காரு? யாரை கண்டிச்சிருக்கிறாரு? யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு? ஏதாவது ஒரு குறிப்பு இருக்குமா? அப்போ எதுவுமே செய்யாத சீப்பா ஆதித்தனாரா நீ தலைவருங்கிற? ஹிந்தியை எதிர்த்த ஐயா பெரியாரை பெரியார் ஏற்க முடியாது. ஹிந்தி எதிர்த்த அண்ணா திமுக பெரிய போராட்டம், திமுக தான் அந்த போராட்டம் பண்ணிச்சு. அப்போ ஏற்க முடியாது, அண்ணாவை ஏற்க முடியாது, கலைஞர் ஏற்க முடியாது, பெரியார் ஏற்க முடியாது. ஏப்பா இதுக்கு வாயை மூடிட்டு இருந்தாங்களாப்பா மாப்போசியும் சீப்பா ஆதித்தனாரா? குன்றக்குடியிலாரா நீ போஸ்ட்டில் வச்சுருக்க. குன்றக்குடியிலார் கடைசி வரைக்கும் பெரியாரோடு பயணித்தவர். இப்போ நம்ம அவரையும் கொஸ்டின் பண்ணுறோம். குன்றக்குடியிலார் இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிராக என்ன போராட்டம் பண்ணார், என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணார்? எதுக்கு அவர் ஃபோட்டோ போட்டு வச்சுருக்க? எதுக்குப்பா குன்றக்குடியிலார் ஃபோட்டோ போட்டு வச்சுருக்க? தமிழ் தானப்பா நீ சொல்கிற, தமிழ்ங்கிற அளவுகள் தானே வைக்கிற. அந்த அளவுகளில் இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிராக குன்றக்குடியிலார் நடத்திய போராட்டங்கள் எத்தனை? 1995 தான் அவரும் இறக்குறார். அப்பா லைவாக தான் இருக்கார். இப்போ அவர் எந்த போராட்டமும் பண்ணல, எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணலையே, எந்த ஒரு அறிக்கையும் விடலையே. இப்போ அவரெல்லாம் நீ பெரியார்னு போட்டுவ. அந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடிய, அது ஹிந்தி திணிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன சொன்னாங்கன்னாங்க பெரியாரே, இதுக்கு போராட்டம் தேவையில்லை, அரசியல் ரீதியாகவே நம்ம தீர்வு கண்டுடலாம், அதுதான் நான் பேசியிருக்கேன், இந்த போராட்டம் வேண்டாம் அப்படிங்கிறது அவரோட நிலைப்பாடு. அண்ணாவும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதை தான் சொல்கிறாரு, இது அரசியல் ரீதியாக தீர்வு கண்டுடலாம், இது வேறு மாதிரி போகுது. ஏன்னாக்கா இது ஒன்றிய அரசு வேறு மாதிரி இந்த கூட்டத்தை அடக்குவதற்கு, இந்த போராட்டத்தை அடக்குவதற்கு வேறு வழிமுறையை கையில் எடுக்கிறாங்க. அது உங்களுடைய உயிருக்கு ஆபத்தாக போய் முடியும் என்கிற அச்சம் எனக்கு இருக்கிறது. உங்களை காவு கொடுத்து இந்த போராட்டத்தை வெற்றிட வைக்கிறதுக்காக நான் அந்த கட்சி ஆரம்பிக்கல, இந்த போராட்டத்தை தொடங்கல. உங்களுக்காகத்தான் இந்த கட்சி, உங்களுக்காக இந்த போராட்டம், தயவு செஞ்சு இப்போதைக்கு வாபஸ் வாங்க, அரசியல் ரீதியாக நாம் தீர்வு காண்போம் அப்படின்னு தான் அண்ணாவும் சொல்கிறார். இந்த பாலியல் பொறுக்கி அந்த பேனரில் வீரப்பன் ஃபோட்டோவை போட்டிருந்தான். கேட்டோம்னா என்ன தெரியுமா சொல்லுவான்? எங்கள் தலைவர், எங்கள் அண்ணன் பிரபாகரன் இனக்காவலன், எங்கள் ஐயா வீரப்பன் வனக்காவலன். இனக்காவலன் வனக்காவலன் ரொம்ப ரைமிங்காக தான் அவர் அப்படியே புளுத்துவார். அவர் இனக்காவலன் வனக்காவலன். சரி, ஐயா வீரப்பனார் அவர் இனக்காவலன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இனக்காவலன்னாக்கா இது வனக்காவலன் அப்படின்னு சொல்கிறாப்புல. வனக்காவலனாக்கா அந்த வனத்தை காத்தவர், அதாவது அந்த வனத்தில் உள்ள மரங்களை வெட்டுபவர்களிடமிருந்து அவர் காவலனாக இருந்து யாரையும் வெட்ட விடாமல் அங்கே உள்ளிருந்து காத்துக்கிறார். அவர் இல்லைனாக்கா அந்த காடு முழுக்க வெட்டி காலி பண்ணியிருப்பாங்க. அதுதான் சொல்ல வர்றான். சரி, இவர் எப்படி காத்தாரு? வீரப்பன் வனக்காவலனாக எப்படி காத்தார் அப்படின்னாக்கா, அவன் மற்றவங்க வெட்டிடுவாங்கல்ல மரம் இருந்தாக்கா, அதனால் அதுக்கு முன்னாடி நானே வெட்டி கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு தான் வீரப்பன் அவர்கள் அந்த வனத்தை காத்திருக்காரு. ஏன்னா இவனே இந்த வனக்காவலன்னு சொல்லிட்டு இவனே மேடலை சொல்கிறான். சரி, எங்கள் ஐயா வீரப்பன் வெட்டினார், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே, வெட்டினார். அப்போ வெட்டினவனை சுட்டிங்க. இப்போ வாங்கினவன் இருக்கான்ல, யார் வாங்கினவன் சொல்லு? வித்தவன் வீரப்பனாக்கா வாங்கினவன் யாருப்பா? இப்போ வாங்கினவனும் குற்றவாளி தானே. அப்போ இதில் என்னன்னாக்கா, ஐயா காட்டில் உள்ள மரங்களை வெட்டினாரு, வெட்டி லாபத்துக்காக வித்தாரு யாருக்கிட்டையோ அப்படிங்கிறது இவனே கன்ஃபெஷனாக கொடுக்குறான். அப்போ காட்டில் உள்ள மரங்களை தன்னுடைய சுயலாபத்துக்காக வெட்டி விற்கிறார் ஒருத்தர் அப்படின்னாக்கா, அவர் எப்படி இனக்காவலன் வனக்காவலனாக இருக்க முடியும்? காடுனாக்கா அங்கே உள்ள மரங்களை வெட்டக்கூடாது, வெட்டினாக்கா தவறு அப்படின்னு யாராவது வெட்ட வந்தாக்கா அதை காப்பாற்றுறவர் தானே வனக்காவலனாக இருக்க முடியும். அப்போ மரங்களை வெட்டி வண்டியாக ஏற்றி விட்டு வீரப்பன் அவர்கள் எப்படி வனக்காவலனாக இருக்க முடியும்? சரி, அதையும் தாண்டி இல்லைங்க, அவர் கொஞ்சமாக தாங்க வெட்டினாரு, இல்லைனாக்கா வெளியிலேருந்து விட்டு பயங்கரமாக விட்டுருப்பாங்க அப்படின்னு ஏதோ ஒரு லாஜிக்காக கொஸ்டின் எடுத்துகிட்டு வரலாம். சரி, வனக்காவலனே வச்சுப்போம் ஐயா வீரப்பன் அவர்களை. இப்போ அந்த வனக்காவலனான வீரப்பன் அவர்களை யாருப்பா சுட்டு கொன்னது? யார்? பெரியார் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சுட்டு கொண்டாரா? அல்லது பேரறிஞர் அண்ணா அவர்கள் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சுட்டு கொண்டாரா? அல்லது கலைஞர் அவர்கள் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சுட்டு கொண்டாரா? யார் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சுட்டு கொண்டது? யாருடைய ஆட்சியில் ஐயா வீரப்பன் வனக்காவலன், நீ சொல்கிற வனக்காவலன் ஐயா வீரப்பன் அவர்கள் யாருடைய ஆட்சியில் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க? ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. கலைஞருடைய ஆட்சியில் அவருடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்தது இல்லை. சொல்ல போனோம்னாக்க கலைஞருடைய ஆட்சியில் தான் அந்த காட்டை சுற்றி வாழ்கிற மக்கள் அங்கே இருக்கிற அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்களா, அவங்ககிட்ட பாலியல் வன்கொடுமைகள் இல்லாமல் இருந்தார்கள். ஜெயலலிதாவோட ஆட்சியில் தான் பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக அங்குள்ள மக்களுக்கு நடத்தப்பட்டது. இதை நான் சொல்லலை, இதே ஐயா வனக்காவலன் வீரப்பனார் அவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி வந்துச்சு. அந்த டாக்குமெண்ட்ரியில் இந்த பாலியல் பொறுக்கியும் அதில் பைட்டு கொடுத்துருக்கான். அந்த ஜீல இருக்குது கூச முனுசாமி அப்படிங்கிற பேரில் இருக்கும், கூச முனுசாமி வீரப்பன் அப்படிங்கிற பேரில் இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி முடிஞ்சால் நீங்கள் பாருங்கள். அதில் வீரப்பனருடைய ஸ்டேட்மெண்ட் லைவாக எடுத்த ஃபுட்டேஜஸ் அதில் போட்டிருக்காங்க. அவர் சொல்லும் பொழுது கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் இங்கே பாலியல் வன்கொடுமைகள் நடக்காமல் இருந்தது, அதில் ரொம்ப கம்மியாக நடந்துச்சு. ஜெயலலிதா ஆட்சி வந்துட்டுனாக்கா பாலியல் வன்கொடுமைகளுக்கு அவுத்து விட்டது மாதிரி ஆகிடும்.
அப்படியே கேட்டை திறந்து விட்டது எக்கச்சக்கமான பாலியல் வன்கொடுமைகள் ஜெயலலிதாவுடைய ஆட்சிகள் தான் நடந்துச்சுங்கிறது அவர் கன்ஃபெஷன் கொடுத்துருக்காரு. அப்போ யாருடைய ஆட்சியில் பாலியல் வன்கொடுமைகள் அந்த காட்டில் உள்ள மக்களுக்கு யார் அதிகமாக, காட்டை சுற்றி உள்ள மக்களுக்கு யாருடைய ஆட்சியில் அதிகமாக வன்கொடுமை நடந்திருக்கு? இதை தாண்டி ஐயா வணக்காவலன் வீரப்பன் அவர்களை சுட்டு வீழ்த்தியது யாருடைய ஆட்சியில்? ஜெயலலிதாவுடைய ஆட்சியில். கலைஞர் ஆட்சியில் இருக்கும் பொழுது வீரப்பன் அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார். ஜெயலலிதா ஆட்சியில் வீரப்பன் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார். அது எப்படி சுட்டுக் கொல்லப்பட்டாங்க? அப்போ வந்து செய்தி பேப்பரில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அதான் அவருடைய மீசைகள் வந்து பிடுங்கப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ரொம்ப கோரமான சித்திரவதைகளுக்கு ஆளாக்கினதுக்கு அப்புறம் தான் அவரை கொன்னாங்க அப்படின்னு அப்போ வந்து செய்திகள் அவருடைய உடலை பார்க்கும் பொழுது அல்லது அந்த உடற்கூறு ஆய்வில் இப்போல்லாம் அவங்க அப்போ வந்து செய்திகள் என்ன சொன்னிச்சுனாங்க, மிகப்பெரிய கொடுமையும் சித்திரவதைகளையும் செய்து அதற்கு பிறகுதான் வீரப்பனை கொண்டிருக்கிறார்கள் இந்த காவல்துறையினர். ஜெயலலிதா அவருடைய உத்தரவின் பேரில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஏன்னா அவருடைய ஆட்சியில் தான் நடக்குது. அப்போ கலைஞரை ஏன்பா எதிர்க்கிற? அதாவது இலங்கையில் இங்கே திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது இலங்கையில் யுத்தம், அந்த யுத்தத்தில் சிங்கள இராணுவம் ஒரு 30க்கும் மேற்பட்ட நாடுகள் சிங்கள இராணுவத்துக்கு நேரடியாக களத்தில் இறங்கி தன்னுடைய இராணுவ வீரர்களையும் அவங்க ஆயுதங்களையும் பணத்தையும் நேரடியாக களத்தில் அவங்க இறக்கி 30 நாடுகளுக்கு மேலே உதவி செய்கிறாங்க. அந்த உதவியோடு போய் புலிகள் அமைப்பை வந்து அழிச்சு கொள்கிறாங்க சிங்கள இராணுவம். அதை வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய சிஎம் அதை வேடிக்கை பார்க்குறாரு தடுக்காம அப்படின்னு. அதனால் நான் வந்து திமுகவை எதிர்க்கிறேன். ஏண்டா அது ஒரு நாட்டினுடைய பிரச்சனைடா, நாட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை. நம்ம ஆதரவு தெரிவிக்கலாம், அதை தாண்டி நம்மளால் அங்கே போய் தடுக்க முடியாது. ஏன் தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவில் ஒரு பிரச்சனைனா கூட அதை போய் தடுக்க முடியாது தமிழ்நாட்டு சிஎம்மால். ஆந்திராவில் ஒரு பிரச்சனையாக பார்டரில் போய் தடுக்க முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை தடுக்க முடியும். அவருடைய பவர் அதுக்குள்ளே தான் இருக்குது. அதுவும் மாநிலம் இல்லை, இது தனி நாடு இலங்கைங்கிறது. அந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனையை இங்கே உள்ள மாநிலத்தில் உள்ள சிஎம்மால் எப்படா போய் தடுக்க முடியும்? அது 30 நாடுகளுக்கு மேலே களத்தில் இறங்கி நேரடியாக சிங்கள இராணுவத்துக்கு உதவி செய்யுது. அதில் எப்படா கலைஞருடைய பவர் எப்படா யூஸ் ஆகும்? அவர் என்ன நான் ஆணையிட்டால்னு கை நீட்டி நிப்பாட்டுங்க சண்டைனாக்க நிப்பாட்டிடுவாங்களா? ஏன்னா லூஸாக சோத்தை திங்கிறியா இல்லை வேற எதுவும் திங்கிறியா? நீ தயவு செஞ்சு வரலாறு படி, இல்லைனாக்கா எங்ககிட்ட வாங்கி குடி. திரும்ப நான் சொல்கிறது தான். அப்போ அதற்காக நான் கலைஞரை எதிர்க்கிறேன், திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறவன் தமிழ்நாட்டு ஆளுகைக்குள்ளே தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க பவரை வச்சிருக்கிற ஒரு சிஎம் பதவியில் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஜெயலலிதா உத்தரவின் பேரில் நீ சொல்கிற வணக்காவலன் சுட்டு கொள்கிறாங்க. ஜெயலலிதா உத்தரவின் பேரில் சுட்டு கொள்கிறாங்க. ஜெயலலிதாவையும் சுட்டு கொண்டுச்சு. இப்போ வேற ஒரு கர்நாடகா மாநிலத்திலேருந்து போலீஸ் அவரை தேடி உள்ளே வருதுனாக்கா ஜெயலலிதா அவர்கள் அவங்க பவரை பயன்படுத்தி தன்னுடைய காவல்துறையை உள்ளே அனுப்பி அந்த காவல்துறையிடமிருந்து வீரப்பனை காப்பாற்றி பாதுகாப்பாக வைக்கக்கூடிய அளவுக்கு பவர் இருக்கிற ஒரு போஸ்ட், சிஎம் போஸ்ட் தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்குது. அப்படி இருந்துமே இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய போலீஸை அனுப்பி வீரப்பனை சித்திரவதை செய்து கொலை செய்கிறார் ஜெயலலிதா அவர்கள். ஏன்னாக்கா இப்போ நிறைய பேர் சொன்னாங்க, எனக்கா அவரை உயிரோடு தான் பிடிச்சி சித்திரவதை பண்ணி தான் கொன்னாங்க. ஏன் அவரை வந்து உயிரோடு பிடிச்சி போலீஸ் இது காவல்துறை முன்னாடி நீதிமன்றம் முன்னாடி ஏன் நிப்பாட்டல அப்படின்னாக்கா, தான் செய்த தவறுகளுக்கு யார் யார் துணை போனாங்க, எந்தெந்த ரெட் ஃபோர்ட்டுகள் துணை போணுச்சு, எந்தெந்த சித்தப்பாக்கள் துணை போனாங்க, எந்தெந்த சித்தப்பாக்களிடம் எந்தெந்த ரெட் ஃபோர்ட்டுகளிடம் நான் வந்து மரத்தை வெட்டி விற்றேன், நான் வெட்டினேன், இவங்க தான் வாங்கிட்டு போனது, இந்த செங்ஸ் மாம்சம் இந்த சித்தப்பு தான் வாங்கிட்டு போனது. இன்னும் அங்கே இருக்கிற அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் தான் என்கிட்ட வற்புறுத்தி இந்த மரத்தை வெட்டி அவங்க தான் வாங்கிட்டு போனாங்க சந்தன கட்டையா, அதுலேருந்து அவங்க பயங்கரமாக கொடிக்கொடியாக சம்பாதிச்சாங்க அப்படிங்கிற உண்மையை சொல்லிவிடுவார் என்பதற்காக சுட்டு தள்ளினாங்க அப்படின்னு பல பத்திரிகைகள் அன்றைக்கி பேப்பரில் எழுதிச்சு. அப்போ பவரே இல்லாத ஒரு கலைஞர் அந்த நாட்டில் நடக்கக்கூடியதை ஏன்டா தடுக்கலன்னு சொல்லி கேள்வி கேட்டு அதனால் திமுக இருக்கிறேன்னு சொல்கிற நீ பெரியார் என்று போற்றுகிற வணக்காவலன் என்று மேடைக்கு மேடை போட்டுக்கிற வீரப்பன் அவர்களை சுட்டு கொண்ட ஜெயலலிதா எங்கேயாவது ஒரு இடத்துல அதை பேசியிருப்பான அந்த பரதேசி பாலியல் பொறுக்கி எச்ச பொறுக்கி நாய் எங்கேயாவது ஒரு இடத்துல நீ சத்தியமங்கலத்தில் உன்னுடைய வேட்பாளர் நிற்கிறாங்கல்ல, அந்த சத்தியமங்கலத்தில் நிற்கும் பொழுதாவது மேட்டூரில் வீரப்பன் அவருடைய மகள் நிற்கிறாங்க, வித்யாவா இன்னும் அவங்க பேர் வித்யா வீரப்பன்னு போட்டுக்கிறாங்க. அவங்க வந்து மேட்டூரில் அவங்க தான் கேண்டிடேட்டு, அவங்க போன எலெக்ஷன்லையும் கேண்டிடேட்டாக நிப்பாட்டினாங்க. அப்போ அவங்க நிற்கக்கூடிய தொகுதியிலேயாவது அல்லது வன்னியர்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய தொகுதியிலேயாவது நீ பிரச்சாரம் பண்ணும் பொழுது ஐயா பாருங்க நம்முடைய வணக்காவலன் ஐயா வீரப்பனாரை சுட்டு கொண்டது இந்த அதிமுக ஜெயலலிதா அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்கும்போது சுட்டு கொண்டார்கள், சித்திரவதை செய்தார்கள், அவ்வளவு கொடுமைகளுக்கு உள்ளானார் நமது வணக்காவலன் வீரப்பனார் அவர்கள். இப்போ வன்னியர் சமூகத்தின் மீது ஜெயலலிதாவிற்கு இவ்வளவு காண்டா, ஏன் இவ்வளவு கோபம்? இது மட்டும் இல்லை, நம்ம வன்னியர் சமூகத்தை சார்ந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக போராடிய ஐயா ராமதாஸ் அவர்களை கைது செய்து உள்ளே அனுப்பி அவரை உள்ளே வைத்து கொடுஞ்சிறைக்கு உள்ளே வைத்து கொடுமை செய்தது, சித்திரவதை செய்தது இதே ஜெயலலிதா அவர்கள். அப்போ வன்னியர் சமூகத்தின் மீது அதிமுகவிற்கு ஜெயலலிதாவிற்கு இவ்வளவு காண்டி ஏன், இவ்வளவு கோபம் ஏன்?
இவ்வளவு சித்திரவதைகளை வன்னியர் சமூகத்தின் மீது ஏன் அவங்க ஏவி விடணும்? அப்போ வன்னியர் சமூக மக்கள் யாரும் அதிமுக ஓட்டு போடாதீங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னாவது பிரச்சாரம் பண்ணியிருப்பியா? இந்த படுபாவிய வணக்காவலனை சுட்டு கொன்ற வீரப்பனை சுட்டு வீழ்த்திய ஜெயலலிதா அவர்களை கைகாமிச்சு ஒரு இடத்துல நீ பேசியிருப்பியா? ஏன் பேசலை? இந்த வீரப்பன் அவர்களை சுட்டு கொண்ட ஜெயலலிதாவிற்கு தான் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு வெக்கமே இல்லாமல் ரோட்டில் கிடக்கிற ஏதோ ஒன்று தின்னுபிட்டு ஒன்று போய் கத்தும்ல, குலைக்கும்ல, ஒரு வெறி நாய், ஒரு சொறி நாய், அந்த மாதிரி மேடைக்கு மேடை போய் இலை மலர்ந்தால் ஏண்டா வணக்காவலனை சுட்டு கொன்ன உன்னுடைய நீ பெரியார் என்று போற்றுகிற வணக்காவலன் என்று பேசுகிற வீரப்பனை சுட்டு கொன்ன ஜெயலலிதாவுடைய இலை மலர்ந்தால் எப்படி ஈழம் மலரும்? பிரபாகரன் அவர்களை அழைத்து வந்து தூக்கிலிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி அதில் கையெழுத்து போட்ட ஜெயலலிதா அவர்கள் எப்படி அவங்க இலை மலர்ந்தால் எப்படி ஈழம் மலரும்? ஏண்டா கூட இருக்கிறவங்க இதை எங்கேயாவது யோசிச்சு பார்த்துருப்பீங்களா? ஆமாம் இல்லை, பிரபாகரன தலைவர்னு சொல்கிறாரு, அதனால தான் நம்ம நிற்கிறோம், ஈழம் இதனால தான் நம்ம நிற்கிறோம், இதில் தான் நம்ம கட்சி ஆரம்பிச்சிச்சு. ஆனால் பிரபாகரனை தூக்கில் போடணும்னு சொன்ன ஜெயலலிதாவுக்கு போய் அண்ணன் எப்படி இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னு ஓட்டு கேட்டார். அதோட இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி கையெழுத்து போட்டது காளிமுத்து, அப்போ அதிமுக அவைத்தலைவர், அவரோட பொண்ணை தானே கட்டியிருக்காரு. இப்போ உண்மையிலேயே அவருக்கு பிரபாகரன் மீது பற்று இருந்தா, ஈழத்தின் மீது பற்று இருந்தா, புலிகள் அமைப்பின் மீது பற்று இருந்தா, ஈழ விடுதலை மீது பற்று இருந்தா, உண்மையிலேயே அதெல்லாம் இருந்திருந்தாக்கா எப்படி நம்ம தலைவரை வந்து தூக்கில் போடணும்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றும் பொழுது காளிமுத்தையா வந்து இல்லை நான் அதை போட மாட்டேன், நான் தமிழ் பற்றுள்ளவன், ஈழப்பற்றுள்ளவன், நான் வந்து புலிகள் அமைப்பின் மீது பற்றுள்ளவன், இதில் கையெழுத்து போட்டு தான் நான் அவைத்தலைவராக எம்எல்ஏவாக இருக்க வேண்டும் என்றால் இதை நான் ராஜினாமா செய்கிறேன்னு உண்மையிலேயே சூடு சொன்ன உள்ளவராக இருந்தால், உண்மையிலேயே பற்று உள்ளவராக இருந்தால் இதுதான் பண்ணியிருக்கணும். அதை பண்ணவே இல்லையே அவரு. அப்போ அதுக்கு துணை போயிருக்காரு, தன்னுடைய பதவிக்காக, பணத்துக்காக, அதிகாரத்துக்காக ஆசைப்பட்டு அதை தீர்மானம் நிறைவேற்றி கையெழுத்து போட்ட ஒரு 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 பணத்தாசை பிடிச்சவர் தானே காளிமுத்து. அவர்கிட்ட அப்போ என்ன பற்று இருக்க முடியும்? அவரோட பொண்ணை போய் நம்ம அண்ணன் எப்படி கல்யாணம் பண்ணாரு? இது தெரியாமலா பண்ணியிருப்பாரு? அப்போ இதில் ஏதோ உள்கூத்து இருக்கு. அப்போ நம்ம அண்ணன்ட்ட இதெல்லாம் உண்மை இல்லை, அப்போ வந்து அண்ணன் முழுக்க முழுக்க ஏதோ ஏதோ ஒரு பித்தலாட்டம் பண்ணுறாரு, வேற யாருக்கும் வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறத உண்மையிலேயே சோறு திங்கிறவனாக இருந்தால் அவன் யோசிச்சிருப்பான். நீங்கள் ஏன் யோசிக்கலைங்கிறது எனக்கு தெரியல. அப்போ பிரபாகரனை தூக்கிலிட வேண்டும் என்று சொன்ன காளிமுத்தோட பொண்ணு எப்படி நீ கட்டின? அவருடைய ஃபோட்டோவை எப்படா நீ பெரியார்னு போடுவேன்? பிரபாகரன் தலைவருங்கிற அவரை தூக்கில் போடணும்னு தீர்மானம் நிறைவேற்றணும், மாமனார் போட்டோவை பெரியார்னு போடுற, இவர் தான் எங்களுடைய பெரியார், பார்த்துக்குங்க. என்ன காம்பினேஷன் இது? வணக்காவலன்னு போடுற, வணக்காவலனை சுட்டு கொண்ட ஜெயலலிதா அவர்களுக்கு இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னு ஓட்டு கேட்குற, இது என்ன காம்பினேஷன், என்ன லாஜிக்கு? அந்த இனக்காவலன் பிரபாகரன் அவர்களை சுட்டுக் கொள்ள வேண்டும், தூக்கிலிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றிய ஜெயலலிதா, வணக்காவலன் வீரப்பன் அவர்களை சுட்டு வீழ்த்திய ஜெயலலிதா, அந்த ஜெயலலிதாவை நேரில் பார்க்கும் பொழுது பார்த்துருக்கீங்களா எப்படி இருப்பான்னு? இப்படி கையை விட்டுருவான், இந்த பிறகு இப்படி 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 கம்கட்டுக்குள்ள இப்படி கையை விட்டுருவான், விட்டு இந்த இப்படியே நோண்டிட்டு இருப்பான் ரெண்டு கம்கட்டியும், பார்த்துருக்கீங்களா? அதாவது இந்த நெய்வேலி சுரங்கம் இருக்கும் பாருங்க, அதில் கூட நான் இந்த அளவுக்கு ஆழமாக நோண்டி நான் பார்த்தது இல்லைங்க. அதை விட டீப்பாக நோண்டிட்டு இருப்பான். நெய்வேலி சுரங்கத்தை விட ஆழமாக அப்படி கம்கட்டில் விட்டு நோண்டிட்டு இருப்பான். இல்லைனாக்கா மூக்குக்குள்ளே கையை விட்டு சுரங்கத்தை தேடிட்டு இருப்பான், நெய்வேலி சுரங்கத்தை தேடிட்டு இருப்பான். அப்போ ஜெயலலிதா அப்போ நீ கேட்க வேண்டியதானே அவங்ககிட்ட, அல்லது அவங்களை எழுத்து ஏப்பா என் இனக்காவலம் மணக்காவலம் ரெண்டு பேருக்குமே எதிராக வந்திருக்கேன் இந்த பொம்பளை, நான் அவனை விட மாட்டேன், நான் அவன் இலையை வந்து மலர விடவே மாட்டேன்னு நீ சபதம் எடுத்துருக்கணும். எனக்கா இந்த லாஜிக்கை பெரியார்கிட்ட வைக்கிற நீங்கள் பாருங்கள், மொழியின் அடிப்படையில் இப்படி இருக்கீங்க. திமுகவை எதிர்க்கிறேன், ஏன் திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் ஈழத்தில் இப்படி சிஎம்மாக இருந்தது போரை நிப்பாட்டவில்லை அப்படின்னு சொல்கிற அந்த பிரபாகரன் அவர்களை தூக்கிலிட வேண்டும்னு சொன்ன ஜெயலலிதாவுக்கு நீ எப்படா போய் ஓட்டு கேட்ட? வணக்காவலன் வீரப்பனை சுட்டுக்கொண்டு அப்போ அந்த அளவுகளை எல்லாத்துக்கும் நீட்டணும்ல. அப்போ நீட்டி எப்படி நீ ஜெயலலிதா ஓட்டு கேட்ட? எப்படி வணக்காவலன்னு சொல்கிற? எப்படி நீ மற்றவங்கள இப்போ காளிமுத்துவை தூக்கி எப்படி போர்டில் ஏற்றுற? இப்போ எங்கேயாவது ஓட்டு கேட்கும் பொழுதோ மேடையில் பேசும் பொழுதோ திமுகவை வந்து ரொம்ப ஆபாசமாக திமுக மாவட்ட செயலாளர்கள் குறித்து, கலைஞர் அவர்கள் குறித்து, கலைஞர் குடும்பத்தில் உள்ளவர்கள் குறித்து அவ்வளவு ஆபாசமாக தொடர்ந்து பேசுனது யாருனாக்கா இந்த சாட்டை என்கிற மாமா பயிலும் சீமானனுங்கிறத பாலியல் பொறுக்கி எச்ச பொறுக்கி நாங்கி அவ்வளவு பேசியிருக்கானுங்க. இப்போ இந்த அளவு பேசுன நீ இனக்காவலன் வணக்காவலன் ரெண்டு பேருக்குமே எதிராக இருந்து வணக்காவலனை போட்டு தள்ளிய ஜெயலலிதா அவர்கள் குறித்து ஏதாவது பேசியிருக்கானா? திமுகவை பேசிய அளவுக்கு, கலைஞரை ஆபாசமாக பேசிய அளவுக்கு, கலைஞர் குடும்பத்தில் உள்ள பெண்களை ஆபாசமாக பேசிய அளவுக்கு, திமுக மாவட்ட செயலாளர்களை ஆபாசமாக பேசிய அளவுக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்களை என்னைக்காவது இந்த மாமா பாயை பேசியிருக்கானா? ஏன்னாக்கா இவன் தான் பேசியிருக்கான், திமுக மாவட்ட செயலாளர்கள்லாம் கூட்டி கொடுக்குறவன், எல்லாம் ரெண்டு முன்னாடி வச்சுருப்பான், இப்படி லிட்டரலாக பேசியிருக்கான். நான் எடுத்து போட வேண்டான்னு பார்க்குறேன், நான் நிறைய வீடியோவில் அதை போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அவன் பேசினதை. இப்படி பேசினவன் இனக்காவலம் வணக்காவலம் ரெண்டு பேருக்குமே எதிராக இருந்த ஜெயலலிதாவை குறித்து இவ்வளவு ஆபாசமாக எங்கேயாவது பேசியிருப்பானா?
அந்த அதிமுக மாவட்ட செயலாளர் குறித்து எங்கேயாவது பேசியிருப்பானா? அதாவது பெரியாரை நான் பெரியாராக ஏற்க மாட்டேன், ஏன்னாக்கா இதான் அளவுகோல் அப்படின்னாக்கா அந்த அளவுகோலை மாப்போசிக்கு வை, அந்த அளவுகோலை ஐயா காமராசருக்கு வை, அந்த அளவுகோலை ஐயா கக்கனுக்கு வை, அந்த அளவுகோலை ஐயா காளிமுத்துக்கு வை, அந்த அளவுகோலை ஜெயலலிதாவுக்கு வை, அந்த அளவுகோலை நீ வச்சிருக்க போர்டில் வச்சிருக்க எல்லாருக்கும் அந்த அளவுகோலை வை. அப்படி அந்த அளவுகோலை வச்சுருந்தாக்கா நம்ம அந்த வடிவேலு அண்ணன் பார்த்திபண்ணா காமெடி வரும்ல, அந்த மாதிரி இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும் சொல்லிட்டு கடைசியில் போர்டு மட்டும் இருக்குல்ல, அந்த மாதிரி அளவுகோலை வச்சு அங்கே ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க, வெறும் போர்டு மட்டும்தான் இருக்கும். வெறும் போர்டை வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? நல்லா பண்ணுவேன், திருநெல்வேலி எடுப்பேன். ஆனால் அன்னைக்கு 1965 அந்த போராட்டம் நடக்கும் பொழுது அவ்வளோ பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்கல்ல, சுட்டுக் கொல்லப்பட்டதை வச்சு இந்த மாமா பையன் மாதிரியோ கரிகஞ்சி மாதிரியோ இந்த பரதேசி நாய் இந்த பாலியல் பொறுக்கியிருக்க மாதிரி இது மாதிரியோ அன்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த இறந்து போனவர்களை வைத்து எந்த இடத்துலையும் திரள் நதி வாங்கி கண் ஆப்ரேஷன்னு பொய் சொல்லி அக்கா தங்கச்சிகளே கல்யாணம் பண்ணலை, 100 பவுன் நகை போட்டு பெரிய பங்களா அந்த காசை வச்சு வாங்கலை. ஏன்னாக்கா அன்னைக்கு இவன் பேசின பேச்சில் அந்த பாலியல் பொறுக்கி பேசின பேச்சில் விக்னேஷ் எங்கள் ஊர் பையன், மன்னாருடைய பையன், பாவம் வாழ வேண்டிய பையன், ரொம்ப ஏழ்மையான குடும்பம், அவன் தன்னைத்தானே நெருப்பு வச்சுக்கிட்டான், இந்த காவிரி நதி பிரச்சனைக்காக பேச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டான். அதை வச்சுக்கிட்டு மணிமண்டபம் கட்ட போகிறோன்னு வீட்டில் போய் சொன்னவன் வெளியில் உலகம் முழுக்க வசூல் பண்ணிட்டான், பல கோடிகள் வசூல் பண்ணி இவன் அபேஸ் பண்ணிட்டான். யார்? பாலியல் பொறுக்கி. அந்த இறந்து போன விக்னேஷனுடைய அம்மாவுக்கு கண் ஆப்ரேஷன் சொல்லி பொய் சொல்லி யார்? நம்ம கரிகஞ்சி எக்கச்சக்கமாக ஆட்டையை போட்டு அவன் அந்த காசில் தன்னுடைய தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ கல்யாணம், தங்கச்சிக்கு நினைக்கிறேன் 100 பவுன் நகை, காரு, 100 பவுன் நகை. 100 பவுன் நகை என்ன விலை? இந்த கரிகஞ்சிக்கு எங்கே இந்த காசு வந்துச்சு 100 பவுனுக்கு? இன்னும் அவ்வளோ பெரிய கலெக்டர் மசுரா அவர்? இல்லை வேறு எதுவும் வேலை பார்க்குறாரா? இல்லை வேறு எதுவும் பெரிய பிஸ்னஸ் பண்ணி மாதம் பல கோடிகள் வரக்கூடிய அளவில் எதுவும் கப்பல் வாங்கி விட்ருக்காரு அவர்? கப்பல் ஓனர் அவர்? இல்லை பிஸ்னஸ் மேக்னட் அவர்? மொசரக்கட்டைக்கு எங்கேருந்து காசு வந்துச்சு உனக்கு? கண் ஆப்ரேஷன் அந்த அம்மாவுக்கு போய் சொல்லி கலெக்ஷனை போட்டும் உன்னோட சகோதரிக்கு கல்யாணம் பண்ணியிருக்க வெக்கமா இல்லை உனக்கு? உடம்புல ஓடுறதுன்னா சாக்கடையாக ஓடிட்டு இருக்கு உனக்கு? இதெல்லாம் அவனுங்க கேட்பானுங்க இல்லை. இப்போ நாம் திரும்ப அவங்ககிட்ட கேட்கணும். அப்போ அண்ணா அதை வைத்து எங்கேயுமே திரட்டவில்லை. அதாவது ஐயா காமராஜ் அவர்கள் இருக்கும்போது கூட கை காசு இருந்துச்சு அவருக்கு, 100 லட்சம் ரூபாய் நம்ம இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அண்ணாவிற்கு அந்த 100 லட்சம் கூட கிடையாது, மைனஸில் இருந்தார், கடனில் இருந்தார். அவர் இறக்கும்பொழுது அந்த கடனை அதுக்கப்புறம் கட்சியில் சொல்லி அவங்க வசூல் பண்ணி, ஒரு எம்ஜிஆர் வந்து அப்போ அவர் தான் அந்த வசூல் பண்ணி கட்டினதாக சொல்லுவாங்க. அண்ணாவுடைய கடன் இவ்வளவு இருக்குது, தனிப்பட்ட முறையில் யார் வேணாலும் அண்ணாவுடைய கடனை கட்டலாம், ஆனால் அப்படி கட்டக்கூடாது. ஏன்னாக்கா அவருடைய உழைப்பு என்பது தனி மனிதனுக்கான உழைப்பு அல்ல, அவருடைய உழைப்பு இந்த மக்களுக்கான உழைப்பு. அதனால் மக்களாகி நீங்கள் தான் நம்முடைய கடனை கட்டணும், உங்களுக்கு போராடி தான் அவர் உள்ள கடனை வச்சுருக்காரு என்று சொல்லியே மக்களிடம் வசூல் பண்ணி அவர் அந்த கடனை அடைச்சார். ஸோ இதுதான் வரலாறு. எங்கேயும் திரள் நிதி வாங்கிக்கிட்டு புது காரை வாங்கிக்கிட்டு எங்கேயும் ரூம் போட்டு சரக்கை போட்டுக்கிட்டு அங்கங்கே போகிற இடத்துல குற்றாலம் ரூவன்னா இன்னு நடுவில் ஒரே ஒரு எழுத்து, இது சீமானனுக்கு மட்டும் புரிஞ்சா போதும். அப்புறம் கட்சியில் உள்ள ஒரு நிர்வாகி கல்யாணமாகி 2 நாள் தான், ஒரு மலை பிரதேசம், மாப்பிள்ளை வீடு, அப்புறம் 2 வாரம் அப்ஸ்காண்டு. அது என்னங்கிற நம்ம அப்புறம் பார்ப்போம் அடுத்த மேடைகளில். அதெல்லாம் உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் கேதர் பண்ணி வச்சுருக்கேன், வரலாற்று தரவுகள் இதெல்லாம் ஆதாரங்களோடு வச்சுருக்கேன். சரி, ஜோக்ஸ் அப்பாட். இப்போ என்னன்னாக்கா ஜோக்ஸ் அப்பாட் இல்லை, இது உண்மை தான். ஸோ இதுக்கப்புறம் அப்போ சீமான் வந்து ஏன் திமுகவையே தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கணும், திராவிடங்கிற சித்தாந்தத்தை ஏன் பேசணும், குறிப்பாக பெரியாருடைய லெகசியில் ஏன் இவ்வளவு பொய்களை சொல்லி புரட்டுகளை சொல்லி பெரியாரின் மீது அவதூறுகளை பேசி அவர் சொல்லாததை சொன்னார்னு சொல்லி அவர் செய்யாததை செய்தார்னு சொல்லி, அல்லது அவர் எங்கேயோ பேசியதை வெட்டி எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் எப்படி பேசியிருக்காரு, பாருங்கள் அப்படி பேசியிருக்காருன்னு எதை அவுத்து போட்டு ஆடுற அம்மனை குண்டி மாதிரி இவன் ஏன் ஜங்குன்னு குதிச்சுட்டு இருக்கான்னாக்கா, திரும்பவும் இந்த நியூ பிஜேபி புக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த புக்கு நம்ம நிறைய புத்தகம் ரெஃபர் பண்ணி பேசுவோம். அதில் குறிப்பாக இந்த குஜராத் கோப்புகள்னு ஒரு புத்தகம் இருக்குது, இங்கிலீஷில் குஜராத் ஃபைல்ஸ், அது நிறைய வீடியோக்கள் நம்ம ரெஃபர் பண்ணி பேசியிருக்கோம். சட்டப்படி நடந்த வன்முறைகள்ங்கிற புத்தகத்தை நிறைய வீடியோக்கள் நம்ம ரெஃபர் பண்ணி பேசியிருக்கோம், ரொம்ப முக்கியமான புத்தகங்கிறதுனால. சாதி பெருமையை அதேமாதிரி ரெஃபர் பண்ணி பேசியிருக்கோம். அதேமாதிரி சமீபத்தில் இந்த நியூ பிஜேபி புக்கை தான் ரெஃபர் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக நான் திரும்ப சொல்கிறது இந்த 2 பேஜ் தான். இதில் தி நியூ பிஜேபிங்கிற புக்கில் 436 437 இந்த பேஜ் தான் நான் திரும்ப சொல்கிறது. இதில் தான் முக்கியமான பாயிண்ட் இருக்குது. இது நான் திரும்ப சொல்கிறேன், பெரியாருடைய லெகசியை காலி பண்ணணும். அதனால் அந்த பெரியார் லெகசியை காலி பண்ணால் தான் பிஜேபி தமிழ்நாட்டிற்குள் செல்ல முடியும். பெரியாருடைய லெகசியை காலி பண்ணாமல்
பிஜேபியால் தமிழ்நாட்டிற்குள் செல்ல முடியாது, தமிழ்நாட்டினுடைய எல்லை சாமியாக நின்று காத்து கொண்டிருப்பது யாருனாக்கா தடியோடு நிற்பது தந்தை பெரியார் அவர்கள். அந்த லெகசியை காலி பண்ணாமல் பிஜேபியால் உள்ள ஒரு அடி கூட வைக்க முடியாது, அதனால் அந்த லெகசியை காலி பண்ணணும் அப்படின்னு இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. அதற்காக ரஜினியை வச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம், ஆனால் ரஜினி வந்து இதுக்கு ஒத்துக்கலை. அப்போ தான் ரஜினி வரலன்னு உருட்டுனது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சில நபர்களை வச்சு அதை முயற்சி அதோட முடிச்சிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் உள்ள ப்ராசஸில் தான் நம்மளால் உள்ளே வந்தது. ஏன் பெரியாரை குறித்து உள்ள அவதூறுனாக்கா ஆர்எஸ்எஸ் நேரடியாக பெரியாரோட லெகசியை காலி பண்ணு, அதுக்கு உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும், அதை காலி பண்ணால் பிஜேபி உள்ளே போக முடியும், அதற்கு நீ வேலை பாரு, அதற்கு என்னென்ன பாயிண்ட் வேணும், திமுக அதற்கு பக்கபலமாக இருக்கா, அப்போ நீ ஈழம்னு பேசுவில்லை அதை உள்ளே வச்சுக்க, ஈழத்தில் இந்த திமுக அப்படி இருக்குன்னு ஒரு லைனை வச்சுக்கோ. அடுத்தது வந்து அதனால் திமுக எதிர்த்துக்க, கலைஞர் எதிர்த்துக்க, அதே லைனில் பெரியாரை வச்சுட்டு தமிழ் சொல்கிற தமிழை வச்சுக்க. இவர் காட்டு நாடு மொழின்னு சொல்லியிருக்காரு, ஏற்கனவே 2 மொழி இருக்குல்ல, தாய்ப்பால் பைத்தியம் சொல்லியிருக்காரு, இந்த போராட்டத்தில் வந்து இவர் சொல்லியிருக்காரு. இந்த பாயிண்ட்டை மட்டும் வச்சுக்கோ, இதை வச்சுக்கிட்டே பெரியார் மட்டும் எதிரு, இதை வச்சுக்கிட்டு திமுக எதிரு. இது ரெண்டுத்தையும் காலி பண்ணிட்டோம்னாக்கா திமுகவும் காலியாகிடும், பெரியார் லெகசி டோட்டல் காலினாக்கா ஈஸியாக பிஜேபி உள்ளே புகுந்து அதிமுக காலி பண்ணுறது பெரிய விஷயமே இல்லை. விஜயை நாங்கள் தான் உள்ளே இறக்கிட்டு இருக்கோம், அதனால் ஈஸியாக நாங்கள் உள்ளே போய் உட்காந்துருவோம். இதுதான் உங்களுடைய சிம்பிள் பிளான். எப்படி சாட்டை துறைமுருகன் வந்து ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்துட்டு இது திமுக காலி, அது அதிமுக காலி, அப்புறம் தமிழனா மராட்டினா வந்து நிற்கும், மராட்டி ரஜினிகாலி, தமிழன் என்ன சிஎம் ஆவார் அப்படியே கையை அடிச்சு சொன்னால் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இப்படி ஒரு பிளானை போட்டிருக்கானுங்க. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இதனால தான் இந்த பரதேசி நாயி, இந்த எச்சப்புரிக்கி நாயி இந்த பார்ப்பன கும்பலிடம், ஆர்எஸ்எஸிடம், பிஜேபியிடம் அதனுடைய மூத்திரத்தை வாங்கி குடித்துவிட்டு பணத்திற்காக பெரியாருடைய லெகசியின் மீது கை வைக்க வந்திருக்கிறது. ஓகே, பார்த்துக்கலாம், எவ்வளோ பேரை பார்த்துட்டோம், இவனுடைய பாட்டன் முப்பாட்டன் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் நம்மளை கால் தூசிக்கு சமம், இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.